இது முதல்ல சரியா? முதல் வார்த்தை அவரிடம் பேசுகின்ற பொழுதே எல்லா விஷயங்களையும் புட்டு புட்டு வைத்து விட்டீர்கள். அதற்கு பின்னர் வருகிறேன். பொருள், கருவி, காலம், வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்பது வள்ளுவம். இப்பொழுது வந்திருக்கின்ற பிரச்சனை அதுதான். அதாவது ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், பர்சன் ஆர் ஒர்க் மேனேஜ்மெண்ட், பிளேஸ் மேனேஜ்மெண்ட், இவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்தால்தான் தொழில் உருப்படியாகும் என்பது வள்ளுவம் சொல்லியிருக்கின்ற ஒன்று. இந்த அறிவுரை எனக்கு சொன்னது ஜப்பான். நான் போயிருக்கும்போது டோக்கியோவில் ஒரு கார் கம்பெனிக்கு போகும்போது ஒரு நிமிடத்தில் 4 கார் வெளியே வரும். அங்கே அந்த பொண்ணு 24 வயசு பொண்ணு எனக்கு சொன்ன திருக்குறள். நான் சொன்னேன் இல்லைங்க, அதாவது நான் உள்ளே போன உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். 15 வினாடிக்கு ஒரு கார் வெளியே வந்து விழுந்துச்சு. ஆச்சரியப்பட்டு நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு சொல்கிறீங்களான்னு கேட்டேன். ஆர் யூ நோ திருக்குறள் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டு. அதுக்கு வயசு 24க்குள்ள. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இங்கிருந்து போன இது அங்கே தெரியும். இதே இன்னொரு திருக்குறள் இன்னொன்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, காலத்தினார் செய்த உதவி சிறிதெனும் ஞாலத்தின் மாலை பெரிது. காலத்தில் ஒரு உதவி செய்யணும், காலத்தில் செய்ய வேண்டிய கடமை. காலம் கடத்துவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நீங்கள் 2014 அக்டோபரில் தொடங்கி இது வரைக்கும் காலம் கடத்தியதற்கான நியாயமான காரணத்தை மட்டும் போடுறது. இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அந்த 1 இயருக்குள்ள முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கும், கொஞ்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஆண்டில் தான் ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகள்லாம் பொருளாதார ரீதியாக பெரும் குழப்பம். அதனால இந்த ஆண்டுல நாங்க தொடங்குறோம். இது ஒரு காரணம். அதனால இந்த ஆண்டுல நாங்க தொடங்குறோம். அப்படியா? இல்ல, இதெல்லாம் ஏற்பட்டதுனால காலம் தள்ளி தள்ளி வச்சு நீங்க சொன்னது 2014 அக்டோபர். ஆமாங்க. அதுக்கு அந்த காலம் இந்த ஓராண்டு காலம். ஏங்க தங்கம் போன மாசம் என்ன விலை, இந்த மாசம் என்ன விலை? அது கேட்கல, நான் டைரக்டாவே கேட்டுறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகுதான் இதை செய்யணுங்கிற ஒரு முடிவோட தான் இருந்தீங்களா நான் கேட்கிறேன். ஏன்னா பல விஷயங்கள் அவ்வாறு தான் இருந்தன. மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தையே கூட முதலமைச்சர் வந்த பிறகுதான் நடத்தணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது போலத்தானா இது? கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் நடந்துச்சு இல்லைங்க. ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் அதனால தான் அந்த குரலை முதல் நான் சொன்னேன். அது எனக்கு உபதேசம் பண்ணது ஜப்பான்ல. சொல்றேன். ஆகவே நிலைமையை அனுசரித்து நான் பருவ காலங்கள் எல்லாம் இப்போ நீங்கள் எப்போ நம்ம வெள்ளம் பெருக்கெடுத்தும் போது விதையை போட்டு அடிச்சுன்னு போயிடும், பயிர் விளையாது. ஆகவே எக்கச்சக்கமான வெயில் சரியான காலங்கிறீங்க. அதனால காலம் கரெக்ட்டா வந்திருக்கு. இப்போதான் பருவம் வந்திருக்கிறது. தேர்தல் பருவம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. ஏர் உழுது தேர்தல் பருவம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. எல்லாம் வைச்சிருக்கிறோம். அதான் தேர்தல் பருவம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. என்னங்க தேர்தல் பருவம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. இது சரியான பருவம். நீங்கள் எதை நினைத்தாலும் நான் கவலைப்படுவதில்லை. நான் கவலைப்பட போவதில்லை. நீங்க அரசியல் இருந்தா அரசியல் பேசணும், நீதி இப்படியெல்லாம் பேச தப்பு. ஆகவே சூழ்நிலை சந்தர்ப்பம் ஒத்து வரும்போது அதை நடத்துகிறோம். நாட்டிற்கு நடக்கிறது காலதாமதமாக நடைபெறுவதை குறித்த விமர்சனங்கள் ஏற்புடையதான். ஆனால் நடத்தினாலும் விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது ஏற்புடையதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக இருக்கிறது. ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது, அதை வரவேற்பது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விமர்சிப்பது என்பதை தாண்டி நடத்தணும்னு முடிவு பண்ண உடனேயே அதை குறித்து எதிர்மறையான கருத்துக்களை வெளியிடுவது என்பது ஒரு எதிர்க்கட்சிக்குரிய நல்ல நாகரிகமான எதிர்க்கட்சிக்கான கடமை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதை நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை. பொதுவாக இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து விட்டால் ஆகாயத்தை பொத்துக்கொண்டு எல்லாம் கொட்டி விடாது. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு எந்த நாட்டிலிருந்து முதலீடு இங்கே வந்து குவிந்தது, எப்படி நாம் கட்டமைத்தோம், பொதுத்துறை நிறுவனங்களை வலுவாக எவ்வாறு உருவாக்கினோம், பெரிய அணைக்கட்டு திட்டங்களை எவ்வாறு உருவாக்கினோம், அந்நிய நேரடி முதலீடு கொட்டிய அவையெல்லாம் உருவாக்கப்பட்டது. இது ஒரு மாயை. இன்னும் சொல்லப்போனால் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையிலே இதை குறிப்பிட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் இதை அமல்படுத்திய நாடுகள் எல்லாம் தோல்வி. அதனால் லண்டன் எக்ஸ்சேஞ்சு காட்டுது, படம் பிடித்து காட்டுகிறது. இன்னும் சொல்ல போனால் சீனாவிலேயே ஹாங்காங் மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஆமோதிக்கிறீங்களா சார்? ஹாங்காங் வந்து 100 வருஷமா அடிமையா அந்த சைனாவில இருந்து அந்த கட்டுப்பாட்டு எல்லாம் போச்சுங்க. நீங்க ஆமோதிக்கிறீங்களான்னு அவர் சொல்லுங்க. தொடர்ந்து எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிற போது இதற்கு காரணம் என்னவென்றால்
இந்த உலகமய பொருளாதார நடவடிக்கைகள் தான். ஆக அதுதான் மிக முக்கியமானது. இந்த இரண்டு கட்சிகளுமே இதை போட்டி போட்டுக்கொண்டு முதலீடுகளை வரவேற்கிறோம், ஈர்க்கிறோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம். என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம்? பரிந்துணர்வு ஒப்பந்தம் மக்கள் மீது வர வேண்டுமே தவிர முதலாளிகளோடு புரிந்துணர்வு பண்ணுவதால் வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறதா? நான் கேட்க விரும்புகிறேன். உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமாக நிச்சயமாக. கம்யூனிச பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, சென்னையில் டைடல் பார்க் கொண்டு வரப்பட்டது, ரைட்? அதன் பிறகு இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப புரட்சியும் அதன் விளைவாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் 60,000 70,000 லட்சம் என்று இன்றைக்கு வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்களே. அந்த ராஜீவ்காந்தி சாலை அதற்கு முன் எவ்வாறு இருந்தது, இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது? முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதால் இங்கே எதுவுமே நடைபெறவில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஸ்ரீபெரும்புதூர் எடுத்துக்கங்க, சிப்காட் எடுத்துக்கங்க, எதுவுமே இல்லை என்ற திருச்செந்தில் நீங்க நீட்டிக்கிட்டே போக வேண்டியதில்லை. வளர்ச்சி என்பதற்கான அளவுகோல் இருக்கிறது. சர்வதேச நிதி நிறுவனம் மிக தெளிவாகவே இந்த வளர்ச்சி குறித்து சொல்லியிருக்கிறார்கள். இது ஜீரோ டெவலப்மெண்ட் என்று சொல்கிறார். ஜீரோ என்பது என்னன்னா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. இங்கே முதலீடுகள் வரும், பங்குச்சந்தையில் வரும், மொரிஷியஸ் தீவு வழியாக வரும், மற்ற தீவுகளிலிருந்து வரும். ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவை விட 6 மடங்கு அதிக அந்நிய நேரடி முதலீடு மொரிஷியஸுக்கு வருகிறது. வளர்ந்து விட்டதா? இங்கே வருவதில்லை. நான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்பை பெருக்குவதனால் மட்டும் அமைந்துவிட நிச்சயமாக அதுதான் வேண்டும். அதுதான் வேண்டும். ஆனால் பிரச்சனையே இன்றைக்கு உலகத்தில் the gap between rich and poor எதனால வருகிறது? அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற எல்லா சமூக காரணங்களும் சேர்ந்தே வளரணும். ஆரோக்கியம் இருக்க வேண்டும், சுகாதாரம் இருக்க வேண்டும், கல்வி இருக்க வேண்டும், எல்லாம் சேர்ந்த வளர்ச்சி. நான் என்னுடைய கேள்வி என்பது, ஒட்டுமொத்தமாக இது போன்ற அந்நிய முதலீடுகளால் 91க்கு பிந்தைய இந்த இந்தியாவுடைய வளர்ச்சி முற்றிலும் இல்லை என்ற வாதம் உங்கள் பார்வையில் சரி என்று இருக்கலாம். ஆனால் பிராக்டிகலா அப்படி இல்லை, இங்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது பார்வை வைக்கிறாங்க. அதற்கு தான் சொல்ல வர்றேன். அதாவது ஒரு அறிவியல் தொழில்நுட்ப புரட்சி யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அதனுடைய மிச்ச சொச்சங்கள், அதனுடைய வளர்ச்சி, அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிற போது சிலருக்கு வேலை வாய்ப்பை தந்திருக்கிறது. ஆனால் இந்த வேலை வாய்ப்பு கூட சுரண்டலின் நவீன வடிவமாகத்தான் இருக்கிறது. இப்போது வருகிறதெல்லாம் நேரடி வேலை வாய்ப்பு அல்ல. இவையெல்லாம் கான்ட்ராக்ட் சிஸ்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோற்று பருக்கை எடுத்து பதம் பார்ப்பதை போல ஒன்றே ஒன்றுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நோக்கியா கம்பெனி சிறுபெரும்புதூர்ல வந்துச்சு, நீங்கள் சொன்ன அதே உதாரணத்தை சொல்கிறேன். அதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. ஒப்பந்தம் போட்ட போது என்ன சொன்னீர்கள்? 8000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு என்று சொன்னீர்கள். அதுக்காக நீங்கள் கொடுத்த பெனிஃபிட் என்ன? டாக்ஸ் பெனிஃபிட், வாட் இல்லை, சிஎஸ்டி இல்லை, இல்லை சொல்ல வர்றேன். அதே மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லை. கன்செஷன் ரேட்ல நம்ம நிலத்தை கொடுத்தோம். எவ்வளவு? ஒரு ஏக்கர் 4 லட்சத்துக்கு 14 லட்சம் இவையெல்லாம் கொடுத்தோம். இருங்க கொஞ்சம் விடுங்க. எடுத்து மட்டும் போயிட்டாங்க. இல்ல கொஞ்சம் இருங்க. அது மட்டுமே அல்ல, அதுல சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. 8000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு, ஆனால் கிடைத்தது 4538 பேர். அதுல 2893 பேரு கான்ட்ராக்ட் லேபர். இது என்ன வருகிறது? கேஜே சொல்லிட்டான், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவங்களோட எதிரே சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு ஏக்கர் நிலத்தை 4 லட்சத்திலிருந்து 14 லட்சம் கொடுத்தது என்பது தவறானது. இதற்காக லேண்ட விவசாயிகள் பெற்றது என்பது தவறானது என்று கண்டித்திருக்கிறது. எதற்கு சொல்கிறேன் என்றால், நீங்கள் இப்போது ஒரு மாயை கட்டி நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயாயிரம் பேருக்கு வேலை என்ற இடத்தில் 2500 பேருக்கு தான் கொடுக்க முடிந்தது என்ற உங்கள் வாதத்தில் நான் உடன்படுகிறேன். ஆனால் எதுவுமே இல்லை என்ற பூஜ்ஜியத்தை எப்படி ஏத்துக்கிறது? வெளிநாட்டு முதலீடுகளை பற்றி பேசுறீங்க. நான் 2 விஷயத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கு நீங்க முடிக்க விட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் அனுமதிங்க. கொஞ்சம் அனுமதிங்க. இந்த 2338 பேர் சொன்னதும் கடைசியா என்ன ஆனது தெரியுமா? ஆரம்பத்தில் 6 ஆட்டோமேட்டிக் ரோபோக்கள் தான் இருந்தது. 250க்கும் மேற்பட்ட ரோபோ வந்த பிறகு இந்த 2000 பேரும் குறைந்தது 800 பேருக்கு குறைந்துவிட்டது. 15 ஆண்டு அந்த டாக்ஸ் கன்செஷன் முடிந்தது. எனவே அவர்கள் வேறு மாநிலத்துக்கு செல்கிறார்கள். சிஸ்டத்தை சரி பண்ண ஏமாற்றப்பட்டார்கள். இப்ப காலையில இருந்தவர்களுடைய இது என்ன? தொழிலாளர்களுடைய உரிமை எங்கே இருக்கிறது? கவலைக்குரிய விஷயம். இது குறித்தும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதில் மாற்றுக்கிறதுல நம்ம அது குறித்து பேசுகிறோம். என்னுடைய கேள்வி, இப்ப நீங்க ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க வெளிநாட்டு முதலீடுகளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து. இன்றைக்கு சீனா மிகப்பெரிய அளவிலான பொருளாதார வளர்ச்சி எட்டியிருப்பதற்கு சீனாவே ஒத்துக்கொள்ளக்கூடிய காரணம் வெளிநாட்டு முதலீடுகள் இல்ல. வித்தியாசம் இருக்கிறது. இதே கம்யூனிஸ்ட் ரஷ்யாவிலும் பிரச்சனை இருக்கிறது. நான் ஒத்துக்கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் ரஷ்யாவினுடைய இன்றைய பொருளாதார நிலை என்ன? கம்யூனிஸ்ட் ரஷ்யா அல்ல, இன்னைக்கு உடைஞ்சது. கம்யூனிஸ்ட் ரஷ்யா அல்ல, அன்றைக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு ஏன் உலகம், அமெரிக்காவிலே ஏன் வாழ்த்தெருவை முற்றுகை போராட்டம் நடந்தது? ஏன் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் பன்னாட்டு வங்கிகள் அத்தனை வீழ்ந்தது? காரணம் இதுதான். உழைப்போடு இணைகிற போதுதான் வேலை வாய்ப்பு. அதன் மூலம் தான்
நீங்கள் ஏற்கனவே சேமிக்கப்படுகிற அல்லது லாபமாக வருவது பகிர்வு. நம்ம பேசலாம். அந்த பகிர்வு நிறுத்தப்படுவதால் ஒரு சிலர் வீங்கி பெருக்கிறார்கள், கோடிக்கணக்கானவர்கள் வாடி வணங்குகிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடரலாம். நம்முடைய திரு அருண்குமார் தவே, பொருளாதார வல்லுநர் அருண்குமார் தவேயும் இணைய இருக்கிறார். அவரோடு இணைந்தே தொடரலாம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டது எங்களுடைய ஆட்சியில் தான். அதன் பிறகு ஒன்றாவது உருவாக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு ஜெயராஜ் ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் நெல்லை மாவட்டத்துக்காரங்கிற முறையில் எங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை ஒன்று கொண்டு வந்தீங்க நாங்குநேரி. அதை வைத்து யார் பயன்பெற்றார்களோ இல்லையோ ரியல் எஸ்டேட் முதலாளிகள் மட்டும் வளம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இடைவேளைக்கு பிறகு நான் தொடர்கிறேன். அதிலிருந்து அந்த நான்குநேரி தொழில்நுட்ப பூங்கா குறித்து இன்றைக்கும் நான் இன்னைக்கு எடுத்த பதிவு உங்களுடைய திரு ஜெயராஜ் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெப்சைட்ல இன்னைக்கு எடுத்த பதிவு, அதை உங்களுடைய மிகப்பெரிய சாதனையா போட்டுக்கிறீங்க. ஆனால் அதன் பிறகு அது பல தனி முதலாளிகளுடைய கைகளுக்கு மாறி அங்கே யாருக்கும் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இது போன்ற நிலைகளுக்கு என்ன காரணம்? அதன் பிறகும் கூட திமுகவும் ஆட்சி அரியணில் அமரத்தானே செய்தது. பேசலாமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.